வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். நாம ஆல்ரெடி இங்கிலீஷ் கிராமர் ரூல் சீரிஸ் ஒண்ணு போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோலேருந்து நாம ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சீரிஸ் ஒண்ணும் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். பொதுவா இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் நாம கிராமர் கத்துக்கிறோம். அது இல்லாம சென்டென்ஸ் மேக்கிங், சென்டென்ஸ் ஃப்ரேமிங் நம்மளுடைய 50த் வீடியோல ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ எப்படி ஃப்ரேம் பண்றது? எப்படி வார்த்தைகள் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது? அப்படின்றத கத்துக்கிட்டோம். இப்போ அது இல்லாம இங்கிலீஷ்ல நெறைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. நம்ம இங்க 100 பிளஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா, நம்மளால கரெக்ட்டா கவுண்ட் பண்ண முடியல. தேர் ஆர் சோ மெனி. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே ரெடிமேடா கத்துக்கிறப்போ, நமக்கு அத வச்சு நாம ஒரு 10 சென்டென்சஸ் நாம ஓனா பிராக்டிஸ் பண்றப்போ, நம்ம பேசுறப்போ நமக்கு அது ஃப்ளூயன்ட்டா வரும் இல்லையா? நம்ம பேசுறப்போ எங்க தேவையோ, நம்ம கரெக்ட்டா அந்த இடத்துல நம்மளால ஃப்ளூயன்ட்டா பேச முடியும். ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சீரிஸ நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த சீரிஸ் உங்களுடைய ஃப்ளூயன்ஸ இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர நீங்க பார்த்துக்கோங்க. இத வச்சு நீங்க கொஞ்சம் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நாம ஒரு 4 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். நம்ம எட் டூ அண்ட் எட் டூ பி வச்சு. பொதுவா எட் டூ அப்படிங்கிறப்போ இது கூட பி வெர்ப்ஸ சேர்த்து நம்ம ஆம், இஸ், வாஸ், வேர் இந்த மாதிரி பி வெர்ப்ஸ் எட் டூ பிளஸ் வெர்ப், பேசிக் வெர்ப் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ அதுவே எட் டூ பி பிளஸ் வி த்ரீ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இதுவே பி வெர்ப் இல்லாம ஹேவ், ஹேஸ், ஹேட் எட் டூ பிளஸ் பேசிக் வெர்ப். அதே மாதிரி ஹேவ், ஹேஸ், ஹேட் எட் டூ பி பிளஸ் வி த்ரீ இந்த மாதிரி நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த எட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பொதுவா இத பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்சஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருச்சு, பட் அது இன்னும் முடியலை அப்படின்னு சொல்றதுக்கு நாம இந்த நெகட்டிவ் சென்டென்சஸ்ல நம்ம எட்ட யூஸ் பண்ணுவோம். ஸோ பெரும்பாலும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம எட்ட யூஸ் பண்ணுவோம். ஜெனரலா நம்ம பி வெர்ப்ஸோட நெகட்டிவ் சென்டென்சஸ்லயும் நம்ம எட்ட யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது ஹேவ், ஹேஸ், எட் டூ இந்த ஃபார்மட்ட நம்ம இந்த ஸ்ட்ரக்சர நம்ம எப்பலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போற இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நான் இன்னும் வேலையை முடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். நான் இன்னும் வேலையை முடிக்கவில்லை. நான் ஆரம்பிச்சுட்டேன். பட் இன்னும் வேலையை முடிக்கல. அப்போ ஏற்கனவே ஆரம்பிச்சு இன்னும் முடியல அப்படின்னா நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்றதுனால இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நம்ம நான் அப்படின்றதுனால ஐக்கு ஏத்த மாதிரியான பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம ஐக்கு யூ, வி, தே இதுக்கெல்லாம் ஹேவ் போடுவோம். ஹி, ஷி, இட் அப்படின்னா நம்ம ஹேஸ் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி பெர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறப்போ ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் அதுக்கப்புறம் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் அப்படி போடுவோம். ஸோ ஐ ஹேவன்ட் yet finished தி அசைன்மெண்ட். ஐ ஹேவன்ட் yet finished தி ஒர்க் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஜென்ரலா. இதே அர்த்தத்துல நம்ம நாட் அப்படின்ற வார்த்தை இல்லாம நெகட்டிவா இல்லாம பட் அதே நெகட்டிவ் கனோட்டேஷன்ல நம்ம யூஸ் பண்ற இன்னொரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஐ ஹவ் yet to பிளஸ் வெர்ப், பேசிக் வெர்ப். ஸோ நான் இன்னும் வேலையே முடிக்கல. ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு வேலை. ஆனா இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்றது இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாம நம்ம இப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ ஐ ஹவ் yet to finish தி அசைன்மெண்ட். ஐ ஹவ் yet to finish the work இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஐ இல்லாம ஹி, ஷி, இட் இல்ல ஏதாவது ஒரு சிங்குலர் நவுன் அப்படியெல்லாம் இருந்ததானா, அப்ப நாம ஹேஸ் yet to அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ஷி ஹாஸ் yet to finish தி அசைன்மெண்ட். ஹி ஹாஸ் yet to finish the work இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நாங்க இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். நாங்க இன்னும் முடிவு எடுக்கல. அத நாங்க இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். So we haven't yet decided on it. So we, I, you, we, they இதுக்கெல்லாம் நம்ம have plus V3 அப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ்ன்றதுனால haven't yet V3 அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். We haven't yet decided on it. அதை பத்தி நாங்க இன்னும் எந்த டிசிஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இதே விஷயத்த நம்ம yet to வச்சு சொல்றப்போ அதே நெகட்டிவ் கனோட்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனா என்ன டிசைட் பண்ணல. ஸோ we have yet to decide on it. We have yet to decide on it. அப்படியும் நம்ம சொல்லலாம். அவ்வளோ நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா அவளுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. ஸோ அவ அந்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆனா இன்னும் வேலை கிடைக்கல. ஸோ இப்ப எல்லாம் பார்த்தீங்களான்னா எல்லாமே நெகட்டிவ் கனோட்டேஷன். நெகட்டிவா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். She attends interviews, but she has yet to land a job. She hasn't yet got a job. அதுதான். But she has yet to land a job. ஏதாவது ஒரு வேலையில இனிமே தான் போய் உட்காரணுங்கிற மாதிரி நம்ம சொல்றோம்.
She attends interviews, but she has yet to land a job. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது be verb plus yet to plus verb 1, basic verb. So இந்த has yet to, have yet to, அதே மாதிரி இந்த be verb plus yet to என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த have, has, yet to அப்படிங்கிறப்போ ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷன் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்னும் முடியல, இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ஒருத்தர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கணும் இந்நேரம், ஆனா அவர் இன்னும் சப்மிட் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு he hasn't yet submitted his documents அப்படின்னு சொல்ற மாதிரி he has yet to submit his documents அப்படியும் நம்ம சொல்லலாம். பட் இதுவே அவர் இந்நேரம் சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் இல்லை, அவருக்கு இன்னுமே சப்மிட் பண்றதுக்கு டைம் இருக்கு, இனிமே ஃபியூச்சர்ல அவர் சப்மிட் பண்ணுவார் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட இன்னும் அவர் பண்ணல, பட் இனிமே பண்ணிடுவார், அந்த மாதிரி நாம வந்து சொல்ல போறோம். ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம be verb plus yet to plus verb 1 இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். He is yet to submit his documents. He still has time. He still has time. He is yet to submit his documents. அவருக்கு டைம் இருக்காரு, இனிமே சப்மிட் பண்ணிடுவார், இன்னும் சப்மிட் பண்ணல பட் பண்ணிடுவார். இந்த மாதிரி பாசிட்டிவ் கனோட்டேஷனை சொல்றதுக்கு நம்ம be verb plus yet to நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் நிறைய இடங்கள்ல இப்பெல்லாம் இந்த சட்டில் டிஃபரன்ஸ் எல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. நிறைய பேர் இன்டர்சேஞ்சபிளி அப்படியே he has yet to submit his documents அப்படி கூட சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க கவலைப்படாம அப்படி சொன்னாலும் தப்பு ஒன்றும் இல்லை, யாரும் அதை வந்து நோட் பண்ண போறது இல்லை. பட் நீங்க வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஒர்க் அது ஆரம்பிச்சிருச்சா, இல்லை இப்போதான் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இனிமே தான் தொடங்கும், இன்னும் தொடங்கலை, இனிமே தான் தொடங்கும். ஸோ பாசிட்டிவ் கனோட்டேஷன், the work is yet to start. The work is yet to start. இப்போ இதையே நெகட்டிவ் கனோட்டேஷன்ல கவர்மெண்ட் ஃபண்ட் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, ஆனாலும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். The government has allotted the funds, but the work has yet to start. The work hasn't yet started அப்படின்னு சொல்ற மாதிரி தான், but the work has yet to start அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் அந்த சட்டில் டிஃபரன்ஸ். நீங்க இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ண, அதனால பெரிய தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போறது yet to be, have yet to be, has yet to be இந்த மாதிரி, இல்லைன்னா be verb-ஓட சேர்த்து yet to be இந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். பொதுவாகவே இந்த be பக்கத்துல பேசிக் verb இல்லை, be3 தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சர்லையுமே be verb plus yet to be plus v3 அப்படி. அதே மாதிரி have, has, yet to be plus v3 இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ்ல நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ ஒரு பொண்ணை பத்தி நம்ம அப்படி இருக்கணும், ஒரு பொண்ணுன்னா அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படி சொன்னா, அப்படியா அந்த மாதிரி ஒரு பொண்ணு இனிமே தான் பிறக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு இப்போ வரைக்கும் இல்லை, இனிமே தான் பிறக்கணும். ஸோ ஃபியூச்சர், ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி சொன்னாலே நம்ம வந்து be verb plus yet to அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ I was born, she was born அப்படி தான் நம்ம ஜென்ரலாகவே சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு be verb-ஓட சேர்த்து தான் நம்ம வந்து born யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் yet to be born அப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். So that sort of girl is yet to be born. That sort of girl is yet to be born. இப்போ இந்த எக்ஸாம்பிளையும் நீங்க பாருங்க. அவ இப்பதான் படிப்பை முடிச்சா, இனிமே தான் வேலை கிடைக்கணும். இப்ப வரைக்கும் வேலை கிடைக்கல, பட் இனிமே தான் கிடைக்கணும், இப்பதானே முடிச்சிருக்கா அப்படின்னு வந்து ஃபியூச்சர்ல நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை போட்டு நாம சொல்றோம். ஸோ அதனால தான் is yet to be அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப she is yet to be employed. She has just finished her degree. She is yet to be employed. இனிமே தான் கிடைக்கணும், இன்னும் கிடைக்கல, பட் இனிமே தான் கிடைக்கணும், இப்பதானே முடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஃபியூச்சர்ல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை சேர்த்து சொல்றோம். She has just finished her degree. She is yet to be employed. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எல்லாம் நாம வந்து is yet to be, has yet to be இன்டர்சேஞ்சபிளி நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த சட்டில் டிஃபரன்ஸை வந்து நம்ம நோட் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் இன்னும் சரியா தெரியல, இன்னும் அதை வந்து இன்னும் யாரும் கரெக்டா கண்டறியல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இன்னும் கண்டறியப்படவில்லை அப்படின்னா பாசிவ் வாய்ஸ்ல சொல்றதுனால yet to be determined அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சட்டில் டிஃபரன்ஸை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்றதுனால is yet to be determined இல்லை has yet to be determined எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ the cause of the accident is yet to be determined இல்லைன்னா the cause of the accident has yet to be determined எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பாஸ்ட்ல சொல்ல போறோம். ஸோ be verb past tenseல was, were, yet to. அதே மாதிரி have, has அதோடைய past tenseன்றப்ப had, yet to. அதே மாதிரி was, were, yet to be, had yet to be. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். நம்ம பழைய கதை ஒன்று சொல்லிட்டு இருக்கோம்.
எனக்கு அப்ப வயசு 10. அது வரைக்கும் நான் ட்ரெயின பார்த்ததே இல்ல. ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ இப்ப வரைக்கும் நான் இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்ப வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ வாஸ் 10 தென். அப்ப எனக்கு வந்து வயசு 10. அப்ப வரைக்கும் நான் ட்ரெயின பார்த்ததில்ல. ஐ ஹேடன்ட் சீன் அ ட்ரெயின் அன்டில் தென். ஐ ஹேடன்ட் சீன் அ ட்ரெயின் அன்டில் தென். ஸோ இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ இதே விஷயத்த நம்ம வந்து அதே நெகட்டிவ் கனோட்டேஷன்ல ஹேவ் யட் டூன்னு சொல்ற மாரி பாஸ்ட்ன்றதுனால நம்ம ஹேட் யட் டூ வச்சு சொல்றோம். டூ பக்கத்துல பேசிக் வெர்ப் தான் போடணுன்றதுனால சீன் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ ஐ வாஸ் 10 அண்ட் ஐ ஹேட் யட் டூ சீ அ ட்ரெயின். ஐ வாஸ் 10 தென் ஐ ஹேட் யட் டூ சீ அ ட்ரெயின். இந்த மாரிலாம் நம்ம சொல்லலாம். அன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரைடே ஈவ்னிங் எங்க குழந்தைங்கலாம் கூட அப்ப ஸ்கூல்லேருந்து வரல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ பாஸ்ட்ல அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் அப்ப குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து இன்னும் வரல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். So it was a Friday evening. My children were yet to come from school. So இந்த இடத்துல subtle difference நம்ம வந்து நோட் பண்ணவே முடியாது. நம்ம வந்து interchangeably சொல்லலாம். My children were yet to come from school. அப்படி சொன்னாலும் சரி, இல்ல my children had yet to come from school ன்னு சொன்னாலும் சரி. So it was a Friday evening. My children had yet to come from school. இப்போ இதே மாதிரி to be வச்சு நம்ம சொல்லலாம். அப்ப ஒரு பழைய ஆக்டர், ஒரு பழைய இன்சிடென்ட் பத்தி நம்ம சொல்லப் போறோம். அப்போ அவரோட படம் ஒண்ணு ரிலீஸ் ஆற மாரி இருந்துச்சு. அது இன்னும் ரிலீஸ் ஆகல. அந்த சமயத்துல அது ரிலீஸ் ஆகல. ஆனா வந்து ஃபேன்ஸ் மத்தியில அதுக்கு நெறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னு ஒரு பழைய கதைய சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ரிலீஸ் ஆற மாரி இருந்தது. பட் அப்போதைக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் அது ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து பாஸ்ட்ல எட் டூ பி வச்சு சொல்லப் போறோம். ஹிஸ் நியூ மூவி ஹேட் எட் டூ பி ரிலீஸ்ட். பட் ஆன்டிசிபேஷன் அமங் ஃபேன்ஸ் வாஸ் ஹை. இப்ப அதே விஷயத்த நம்ம வந்து ஹேடுக்கு பதிலா வாஸ் எட் டூ பி அப்படி சொன்னாலும் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. ஹிஸ் நியூ மூவி வாஸ் எட் டூ பி ரிலீஸ்ட். பட் ஆன்டிசிபேஷன் அமங் ஃபேன்ஸ் வாஸ் ஹை. இந்த இடத்துல ஆன்டிசிபேஷன் அமங் ஃபேன்ஸ் தான். இந்த இடத்துல பக்கத்துல இருக்கிறதுனால இத நம்ம வேர்ன்னு போட வேண்டாம். இந்த இடத்துல இந்த ஆன்டிசிபேஷன் இதுக்கு தான் நம்ம வந்து இந்த இடத்துல பி வெர்ப் வாஸ்ன்னு போடுறோம். இப்போ உங்க உங்க பிராக்டிஸ் டைம் நீங்க ட்ரை பண்றதுக்கு இங்க ஜஸ்ட் ஒரு 3 சென்டென்சஸ் மட்டும் இருக்கு. நீங்க இன்னும் கூட நெறைய சென்டென்சஸ் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல வீட்டின் சீரமைப்பு பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. படவில்லைன்னு இருக்கு. அப்போ வந்து பாசிவ் வாய்ஸ்னாலே எட் டூ பி பிளஸ் பி 3 அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவளுக்கு இன்னும் திருமணம் ஆகல. இனிமே தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு பாசிட்டிவ் கனோட்டேஷன். நான் அப்ப கார் ஓட்ட கத்துக்கல. அந்த சமயத்துல எனக்கு கார் ஓட்ட நான் கத்துக்கல. அதுக்கப்புறம் தான் கத்துக்கிட்டேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் எனக்கு கார் ஓட்ட தெரியாது. ஸோ பாஸ்ட்ல. ஸோ இத வச்சு இந்த சென்டென்சஸ நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டின் சீரமைப்பு பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை அப்படின்னு சொல்றப்போ, the renovation work is yet to be started. இல்ல the renovation work has yet to be started. ஸோ நீங்க எப்படி வேணாலும் இத சொல்லலாம். இதுவே நீங்க renovation works அப்படின்னு நீங்க ப்ளூரல்ல போட்டீங்களான்னா, the renovation works are yet to be started. இல்லன்னா the renovation works have yet to be started. அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகல. He is yet to be married. She is married. She was married. அப்படிலாம் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல மேரிடுக்கு முன்னாடி அந்த இஸ், வாஸ் அந்த பி வெர்ப் கண்டிப்பா இருக்குன்றதுனால நம்ம வந்து she is yet to be married. He is yet to be married. இப்படி தான் நம்ம சொல்லுவோம். அந்த சமயத்துல நான் வந்து கார் ஓட்ட கத்துக்கல. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் எனக்கு கார் ஓட்ட தெரியாது. ஸோ பாஸ்ட். ஸோ I had yet to learn how to drive. I had yet to learn how to drive. ஸோ இந்த வீடியோல நாம yet to and yet to be இத வச்சு நாம ஒரு 4 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கத்துக்கிட்டோம். நீங்க இத வச்சு இன்னும் கூட நெறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.